Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Apache RTR 180 BS6 ஓட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த பைக்கோட டீடைல் ரிவ்யூ நாங்க ஆல்ரெடி இந்த சேனல்ல போட்டுருக்கோம். அதை பார்க்கலனா மேல கால்ல தரேன். அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியா இருக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல லைட்டா டில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டில்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஹேண்டில் பார் கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்தனால நீங்க கொஞ்சம் ஷார்ட் ரைடா இருந்தீங்கன்னா லைட்டா நீங்க ஃப்ரண்ட்ல மூவ் ஆகி வண்டி ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கம்ஃபர்ட்டபிளாவே இருக்கும். நீங்க கொஞ்சம் ஷார்ட் ரைடரா இருந்தாலுமே உங்களுக்கு நல்லாவே ரெண்டு காலுமே ஃபுட் ரெண்டு கீழ வச்சு நீங்க பேலன்ஸ் பண்ற மாதிரி ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கில் நமக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கிளச் தான். கிளச் வந்து பார்க்கறதுக்கு லைட்டாக உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு உங்களுக்கு கிளச். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கீர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாலாம் ஃபீல் ஆகல உங்களுக்கு. ஃபால்ஸ் நியூட்ரலும் எந்த ப்ராப்ளமும் வரது கிடையாது இந்த பைக்கில். நெக்ஸ்ட் வைப்ரேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கில் வைப்ரேஷன் இருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு அப்பாச்சி பைக்கில் நீங்கள் முன்னாடி ட்ரைவ் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பாச்சியில் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். சில பேருக்கு அந்த வைப்ரேஷன் பிடிக்கும், சில பேருக்கு அந்த வைப்ரேஷன் பிடிக்காது. வைப்ரேஷன் எல்லா கீர்லையுமே உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லா கீர்லையுமே வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 கீர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார்லயே தெரியும் உங்களுக்கு மினிமலான வைப்ரேஷன். நீங்க ஃபாஸ்டா எவ்வளவு நீங்க வண்டி விரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாகுது தான். அதுவே நீங்க 4th கியர் 5th கியர்லாம் போயிட்டு ஒரு 60க்கு மேலலாம் ஓட்டுனீங்களா உங்களுக்கு வைப்ரேஷன் அந்த அளவுக்கு கிடையாது இந்த பைக்ல. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மிரர் வியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விசிபிளா இருக்கு. நல்லா லாங்கா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்ல பேக் பெயின் அண்ட் ரிஸ்ட் பெயின்லாம் வருமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா பைக் கொஞ்சம் லைட்டா நீ ஃப்ரண்ட்ல டில் பண்ணி ஓட்டுறீங்க அப்படினால நீங்க டிராஃபிக்ல ரொம்ப நேரம் பில்லியனை வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லைட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் பேக் பெயின் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்ல. நீங்க ஒரு ரொம்ப தூரம் நீங்க லாங் டிரைவ் போறீங்க கண்டினியூஸா ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பேக் பெயின் லைட்டா வரும் தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட 0 to 60 எவ்வளவு செகண்ட்ல அட்டைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டி இன்ஜின் ஸ்ட்ரெஸ் இல்லாம மேக்ஸிமம் எவ்வளவு டாப் ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கியர் இந்த 3 கியர்லையுமே பார்த்தீங்கன்னா பிக்கப் நல்லாவே சடனாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் அடுத்து 4th 5th கியர் போகிறப்ப 4th கியர்லையும் ஓரளவுக்கு உங்களுக்கு பிக்கப் போச்சு. ஆனால் நெக்ஸ்ட் 5th கியர் போகிறப்ப உங்களுக்கு வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆச்சு. ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக அப்படியே ரொம்ப மைல்டாக தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே போல் இந்த பைக்கில் விண்ட் பிளாஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் பில்லியனாக போகிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து எங்களால் ஒரு இன்ஜின் ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஓட்டணும்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஒரு 94லேருந்து 95 வரைக்கும் தான் எங்களால் மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த பைக் 0 to 60 பிரேக்கிங் டெஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னால நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் நாங்கள் 70%, பேக்கில் 30% தான் அப்ளை பண்ணோம். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பைக். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கலன்னு தான் சொல்லலாம். பைக் லைட்டாக ஸ்கிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் சவுண்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த பைக்கோட சவுண்ட் BS4க்கும் BS6க்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா BS4ஓட BS6ல கொஞ்சம் மினிமலாக வந்து சவுண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான் கைஸ், இந்த பைக்கோட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு சொன்னீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருக்கோம். அது மேலே நான் கால்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்தா தான் இந்த பைக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பைக் வாங்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.